வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான அவரக்காய் பொரியல் தான் வந்து பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பேனில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா வந்து சூடாகட்டும். இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகமும் நல்லா நம்மளுக்கு பொரிஞ்சு இருக்கணும். இதில் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நான் வந்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி பாருங்கள் நல்லா வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் குழைய வெந்து வந்திருக்கு. இப்போது மசாலாவில் வந்து மஞ்சள் தூள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவு. இப்போ இது வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அதோட மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பாருங்கள் அந்த எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு அவரைக்காய் வந்து நல்லா இது மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதே நம்ம நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுறலாம். அவரைக்காய் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி சைஸில் இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணுன்னா கூட நீங்கள் அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகுற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு ஒரு சின்ன கிளாஸ் அளவு தான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்மளுடைய அவரைக்காய் வந்து நல்லா வெந்து வரணும். அதுக்காக தான் நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணுறோம். நல்லா வேகட்டும். அவரைக்காய் வந்து வேகாமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது கிடையாது. அதனால் வந்து நல்லா வெந்து வரணும். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு இதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடலாம். வாங்க 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு பார்க்கலாம். நம்ம தண்ணி ஆட் பண்ணதுனால அந்த அவரைக்காய் வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நடுவில் வந்து நீங்கள் கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறது கூட நடுவில் கிளறி விடலாம். இப்போ ஃபைனலாக வந்து கொஞ்சமான கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஒரு சூப்பரான அவரைக்காய் பொரியல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை நீங்கள் தயிர் சாதம் இல்லைன்னா சாதத்தோடு இது பிசைஞ்சியும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.